சர்க்கரைத்துறை நண்பர்கள், விவசாயிகள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாவட்டத்தின் பொருளாதார நிலையை மாற்றக்கூடிய பெரிய தொழிற்சாலையும் விவசாயிகளின் நேரடி தொடர்பில் உள்ள சர்க்கரை ஆலைகளின் தற்போதைய நிலைதான் என்ன என்பது பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம். தற்போது தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழில் தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான நஷ்டத்தினால் பல ஆலைகள் மூடப்பட்டு வருகின்றன. பல பெரிய ஆலைகள் வங்கியில் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி வருகின்றன. விவசாயிகளுக்கு பல கோடி ரூபாய் கரும்பு பணம் பட்டுவாடு செய்யப்படாமல் உள்ளது. சர்க்கரை ஆலை தொழிலை நம்பியிருந்த பல தொழிலாளிகள், விவசாயிகள் மற்றும் பலர் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். இதற்கு யார்தான் காரணம்? இந்த தொழிலை எப்படி மேம்படுத்துவது? இந்த தொழில் முன்னேற வழி ஏதும் இருக்கிறதா என்பது பற்றி பார்ப்பதற்கு முன்னர் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்த சர்க்கரை ஆலைகள் பற்றி முதலில் பார்க்கலாம். இதில் 3 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள், 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மற்றும் 27 தனியார் சர்க்கரை ஆலைகள் செயல்பட்டு வந்தது. முதலில் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் பற்றி பார்ப்போம். டாஸ்கோ என்று சொல்லப்படும் தமிழ்நாடு சுகர் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 3 சர்க்கரை ஆலைகள் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா குறுங்குளத்தில் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை, பெரம்பலூர் மாவட்டம் வேம்பந்தட்டை தாலுகா எறையூரில் பெரம்பலூர் சர்க்கரை ஆலை மற்றும் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா பாண்டியராஜபுரத்தில் மதுரை சர்க்கரை ஆலை. இந்த 3 சர்க்கரை ஆலைகளில் அரவைக்கு போதுமான அளவு கரும்பு உற்பத்தி இல்லாததால் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை சர்க்கரை ஆலை சுமார் 20 வருடங்களாக செயல்படாமல் மூடப்பட்டு உள்ளது. அடுத்ததான் தமிழ்நாட்டில் உள்ள 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பற்றி பார்ப்போம். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தாலுகா சேத்தியாத்தோப்பில் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 2 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உள்ளன. பாலக்கோடு தாலுகா திம்மனகல்லியில் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா ஆலபுரத்தில் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் உள்ளது. அடுத்ததா மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி தாலுகா அலங்காநல்லூரில் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா தலைநாயரில் என்பிகேஆர் ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் தாலுகா மோகனூரில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு தாலுகா பெரும்பாலையில் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா கிருஷ்ணாபுரத்தில் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தாலுகா திருவாலங்காட்டில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், வேலூர் மாவட்டத்தில் 2 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உள்ளது. காட்பாடி தாலுகா அம்முண்டியில் வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், ஆம்பூர் தாலுகா வடப்புதுப்பட்டில் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், திருப்பத்தூர் மாவட்டம் நற்றாம்பள்ளி தாலுகாவில் கேதண்டப்பட்டியில் திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா படாலத்தில் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் தாலுகா பெரிய சவலையில் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. சங்கராபுரம் தாலுகா மூங்கில்துறைப்பட்டில் கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 1ம், சின்னசேலம் தாலுகா கச்சிராபாளையத்தில் கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 2ம் உள்ளது. இந்த 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள என்பிகேஆர் ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை போன்ற ஆலைகள் அரவைக்கு போதுமான கரும்பு உற்பத்தி இல்லாததால் செயல்படாமல் உள்ளது. பதிவு செய்யப்பட்ட கரும்புகளை அதன் பக்கத்து ஆலைக்கு அனுப்பி வருகின்றனர். சுருக்கமாக சொல்லப்போனால் மொத்தமுள்ள 19 சர்க்கரை ஆலைகளில் 2022-23 அரவை பருவத்தில் 15 சர்க்கரை ஆலையில் மட்டுமே கரும்பு அரவை செய்யப்பட்டுள்ளது.